அம்மா சாப்பிடுங்கம்மா. சரிப்பா, நீ சாப்பிடுப்பா. நீ சாப்பிடுமா முதல்ல. பார்த்து பார்த்து மெதுவா. தண்ணி குடிமா. மாத்திரை சாப்பிடுமா. இந்த சின்ன பையனை இந்த ஊர் நாட்டாம இப்படி பாடப்படுத்துறானே பாவம். விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து எனக்காக இவ்ளோ கஷ்டப்படுறியே. என்ன பண்றது, கடவுள் எனக்கு இந்த கொடூர நோயை கொடுத்துட்டானேப்பா. நான் திடீர்னு போயிட்டா நீ என்ன சாமி பண்ணுவ? அடுத்த ஜென்மன்னு இருந்தா உனக்கு நான் மகளா பிறக்கணும்னு அந்த ஆண்டவகிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. அம்மா ஏமா அழற? நான் இருக்கும்போது நீ ஏமா அழற? அது இல்லப்பா, இந்த உடம்பு நல்லா இருந்தா நான் ஏன் அழுகிறேன்? என் உடம்பு நாளுக்கு நாளா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குப்பா. நான் இருக்கும்போது நீ ஏமா அழற? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, டாக்டர் நல்லாயிரும் சொல்லிட்டாருமா. ஏன்பா கூலிக்கும் போய்கிட்டு என்ன பாத்துக்கிட்டு படிச்சுட்டு என் புள்ள கஷ்டப்படுறது பார்த்தா தாங்க முடியலையே. எனக்கு ஒண்ணு கஷ்டம் இல்லம்மா. அழாதம்மா. உன் புள்ள சாதாரணமானவன் இல்லம்மா. அம்மாவுக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்குவம்மா. அது மட்டும் இல்லம்மா, தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி இந்த வருஷம் முதல் மாணவனாகி காட்டுவோம்மா. தங்க மெடல் வாங்கி காட்டுறோமா. நீ கண்டிப்பா வருவப்பா. கூலி வேலை கிடைக்கலன்னா என்னப்பா பண்றது? மா நீ கவலைப்படாதம்மா. டவுனுக்கு போய் ஏதாவது ஒரு வேலை பார்த்து உன்னை காப்பாத்துவம்மா. எப்படிப்பா முடியும்? அதெல்லாம் முடியுமா, என்னால முடியுமா.